ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் கோவிலில் வந்து பூஜை நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கோயிலுக்கு போக போகிறோம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்தாச்சு. சாமி முன்னாடி இருக்குது. வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடியாகி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டு அம்மா இருக்காங்க. அவங்க பேரனோட பாப்பா விளையாடிட்டுருக்காங்க. சும்மா தம்பி தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்காங்க. பாப்பா பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே போக மாட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் விவரம் தெரிகிறதுனால அந்த குட்டி தம்பி கூட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தேங்காய் பழம்லாம் உடைச்சிட்டாங்க. இப்போ அங்கேருந்து சாமி புறப்பட்டுடுச்சு. அடுத்து நம்ம தேங்காய் பழம் உடைச்சதுக்கப்புறம் சாமி ஊரை சுற்றி வரும் இல்லைங்களா, அதுக்கு புறப்பட்டுரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாமி வந்துடுச்சு. நம்ம தேங்காய் பழம்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பழம் உடச்ச தட்டு கொண்டு வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாமி கூடயே போக போகிறோம். சாமி ஊர்வலம் சுற்றி வரும். நம்மளும் அப்படியே சாமி கூடயே போயிட்டு அப்படி சுற்றி வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பூஜை முடிஞ்சிருச்சு. சாமி கிளம்பிடுச்சு. அப்படியே ஊர்வலம் வரும். நாங்கள் அதுக்குள்ளே பிளேட்லாம் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு இப்போ சாமி கூடயே நாங்களும் வந்துட்டோம். இப்போ பட்டாசு வெடிச்சிட்ருக்காங்க. அவ்வளவுதான். சாமி இப்போ கோயிலுக்கு பக்கமாக வந்துடுச்சு. வர வழியிலே பார்த்திங்கன்னா ஜூஸு, அப்புறம் மிட்டாய் கொடுத்தாங்க. தேங்காய், சர்க்கரை கடலை இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே சாமி கூடயே வந்தாச்சு. வர்ற வழியில் இருக்கிற வீடுகளெல்லாம் தேங்காய் பழம் உடைப்பாங்க. சாமி ஊர்வலம் வந்தாலே எப்பொழுதுமே எல்லா ஊர்லேயுமே தேங்காய் பழம் உடைப்பாங்க. இப்போ சாமி கோயிலுக்கு பக்கமாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாங்கள் கோயில்கிட்ட வந்துட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் அங்கே இருக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பாப்பா தூங்கிட்டாங்க. அதனால் நாங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு கோவிலுக்கு வந்துட்டேன். கோவிலுக்கு வந்துட்டு பாப்பாவை கொஞ்சம் நேரம் அங்கேயே தூங்க வச்சுட்டேன். அப்புறம் பாப்பா எழுந்ததுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் சாமி இருக்கிற இடத்துக்கு போயிட்டோம். போயிட்டு அப்புறம் சாமி வர நாங்களும் அப்படியே சாமி கூடயே வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா சாமி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் அப்படியே போய் கோயில் சுற்றிட்டு கோவில் வாசலில் நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு மறுபடியும் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாமி எடுத்து உள்ளே வச்சுடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதுக்காக திடீர்னு பூஜை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, உற்சவர் சிலை புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்களாம். அது பூஜை பண்ணி ஊர்வலமாக அதுக்கப்புறம் தான் உள்ளே கொண்டு போய் வைக்கணும். அதாவது ரூமில் கொண்டு போய் வைக்கணும். ஒவ்வொரு திருவிழா அன்னைக்கு இவர் உற்சவர் ஊர்வலமாக வருவார் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கோவிலுக்கு சாமி கும்பிட்டாச்சு. கோவிலுக்கு வந்தாலே ஒரு மன அமைதி வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹாப்பி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.